அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரின் ஸ்தல புராணத்தை இஸ்ரவேலனின் வாழ்க்கை நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு காணலாம். மக்களை துன்புறுத்திக் கொண்டிருந்த அசுரனை அழிக்க வேலன் யுத்தத்திற்கு புறப்பட்ட போது வேலனின் தாயான பார்வதி தேவி வேலனுக்கு ஒரு வேலை கொடுத்ததாகவும் அந்த வேல் என்ற ஆயுதத்தை கொண்டு அந்த அசுரனை அழித்ததாகவும் இந்த ஸ்தல புராணம் குறிப்பிடுகிறது. இந்த நிகழ்வு குறித்து பரிசுத்த வேதாகமும் ஆதியாகமும் புத்தகம் 32வது அதிகாரத்திலிருந்து காணலாம். இஸ்ரவேலர்களின் கோத்திர தலைவனான யாக்கோபு தன் சகோதரனான ஏசாவின் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்டு தன் சகோதரனால் தனக்கு ஆபத்து நேரிடும் என்று கருதி தன் மாமாவான லாபானுடைய நாட்டிற்கு சென்றான். அங்கு அவருடைய மகள்களான லேயாள் ராகேலை மணந்தான். பின்பு அவரிடம் 20 வருடம் ஊழியம் செய்து திரளான ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் வேலைக்காரிகளையும் உடையவனானான். 20 வருடம் கழித்து தன் தகப்பனை காண அவருடைய தேசத்திற்கு புறப்பட்டான். தன் சகோதரனால் ஆபத்து நேரிடும் என்று கருதி ஊழியக்காரரை அழைத்து யாக்கோபாகிய என் ஆண்டவன் மிகுந்த செல்வந்தனாய் உள்ளான் என்று கூறி வரும்படி அனுப்பினான். அவர்கள் திரும்பி வந்து ஏசா 400 பேருடன் அவனை எதிர்கொள்ள வருவதாக கூறினார்கள். யாக்கோபு மிகவும் பயந்து தன்னுடைய வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் ஆட்டு மந்தைகளையும் கழுதைகளையும் 2 பகுதிகளாக பிரித்து ஒன்றின் மேல் ஏசா விழுந்து அதை முறியடித்தாலும் மற்றொன்றது தப்பிக்குமே என்றான். ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் தனித்தனியாக மந்தைகளாக பிரித்து முன்னால் அனுப்பி அதை ஏசாவிடம் அவருக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறும்படி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கற்பித்தான். யாக்கோபு ஏசாவிற்கு பயந்து தன் 2 பரிவாரங்களுடனும் பயணம் மேற்கொள்கையில் பொழுது சாய்ந்தது. ராத்திரியிலே தன் மனைவிகளையும் குமாரர்களையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் யாப்பேக்கு என்ற ஆற்றிற்கு அக்கறைப்படுத்தினான். தான் மட்டும் தனித்து இக்கரையிலே பிந்து இருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது புலருமளவும் அவனுடன் போராடினான். அந்த புருஷன் பொழுது புலர்வதைக் கண்டு பொழுது புலர்ந்தது, என்னை போகவிடு என்று கூறினான். அதற்கு யாக்கோபு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் என்று கூறினான். அப்பொழுது அந்த புருஷன், உன் பேர் என்ன என்று கேட்டான். என் பேர் யாக்கோபு என்றான். உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படட்டும் என்று கூறினான். நீ மனிதர்களுடனும் தேவனுடனும் போராடி வெற்றி பெற்றாயே என்றார். யாக்கோபு அந்த இடத்திற்கு தேவனை முகமுகமாய் கண்டேன், ஆனாலும் உயிர் பிழைத்தேன் என்று கூறி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இவ்வாறு யாக்கோபு தன் சகோதரனுக்கு பயந்து தன் பரிவாரங்களுடன் வந்த பொழுது தேவன் அவனோடு யுத்தம் செய்தார். இந்த நிகழ்வு வாய்மொழி வழியாக வந்ததால் அசுரனோடு யுத்தம் செய்ததாக தல புராணத்தில் கூறப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். மேலும் யாக்கோபு என்று இருந்த பெயர் இஸ்ரவேல் என்று அந்த இடத்தில் மாற்றப்பட்டுள்ளது. இதை குறித்தே அசுரனோடு யுத்தம் செய்ய புறப்பட்ட பொழுது வேல் கொடுக்கப்பட்டதாக இங்கு சொல்லப்பட்டிருப்பதை காண்கிறோம். இதிலிருந்து யாக்கோபு போரிட்டது அசுரனோடு அல்ல, தேவனோடு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.